இந்த பக்கம் திரும்ப. வலிக்குதாம்மா? இந்த மாத்திரையை ஒரு வாரத்துக்கு போட சொல்லுங்க, வலி குறையும். அடுத்த வாரம் வாங்க. சரிங்க டாக்டர். பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி தரேன்னா. அது வரைக்கும் தலை தண்ணி ஊத்தாதீங்க. உள்ள போய் காதுக்கு பேண்டேஜ் போடுங்க. சரி கா, உனக்கு ஒன்றாகுதுக்கா. கூட்டிட்டு போமா. ஓகே டாக்டர். பார்த்து பார்த்து வாடி. வாமா. வரும் டாக்டர். வா. டாக்டர், பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா காது கேட்கும்ல? மொபைல் வெடிச்சதுல ஹெட்செட் வழியா பவர் போய் காதோட சவ்வு கிழிஞ்சிருக்கு. எப்பொழுதுமே மொபைல்ல சார்ஜ் போட்டு பேசவோ பாட்டு கேட்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப எத்தனை முறை சொல்றது உங்களுக்குலாம்? அடுத்த வாரம் கூட்டு வாங்க, எழுதி தரேன். சரி. நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்தேனே தெரியல. கட்டினவனும் பாதையில் விட்டு போயிட்டியான். பெத்தது இப்படி உக்காந்துருக்கு. இந்த பாலா போன கடவுளுக்கு நாங்கள் என்னத்தை பாவம் செஞ்சேன்னு தெரியல. எங்களை இப்படி பாடா படுத்துது. மா, ஏமா இப்படி புலம்பிட்டே இருக்க? அதெல்லாம் ஒன்றாவது, சும்மா இருமா. என்னது புலம்புறனா? ஏண்டா இன்னும் 4 நாளையில் இவ்வளோ பொண்ணு பார்க்க வரப்போறாங்க. 2 காது நீ கட்டுப்பட்டு உட்காந்துருக்கா. வந்தவங்க கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிக்கலாம், சொன்னா புரிஞ்சுப்பாங்க. நீ சும்மா இரு. இந்தா குடு. கா கா, பார்த்து குடி. மெதுவாடி, சூடா இருக்கு. காதானக்கா கேட்கல, டாக்டர் சரி பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காருக்கா. கொஞ்சம் நில்லுக்கா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. டேய், நீ ஆசைப்பட்ட ஒரே காரணத்தினால தான் என் கௌரவத்தை விட்டுட்டு இந்த வீட்ல சம்மந்தம் பேச வந்தேன். காதே கேட்காத இவ வாய் பேச போறாளா? இவளை கட்டிட்டு நீ என்ன பண்ண போற? நீ டேய் வாடா, உனக்கு நல்ல இடத்துல அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாடா. என்னமோ இவ தான் வேணும்னு சொல்லி என்ன பார்க்க சொன்ன. காது ஐயா, நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுமா? ஐயா அம்மா அம்மா வேண்டாம், அடிக்காத. எங்கேயோ அந்த சனியை வாங்கி கொடுத்து இப்படி மொடமாக்கி நிக்க வச்சிருக்க. நம்மகிட்ட நான் காசு வரமா கொட்டி கிடக்கு. வாரி கொடுத்து கோலையா மடிச்சு கட்டி கொடுக்க. யாரும் சொல்லி என்ன ஆக போகுது? நம்ம தலையில என்னென்ன எழுதிருக்கோ அது இப்படிதான் நடக்கும். போ, போய் வேலையை பாருமா. சொன்னா கேளுமா, போய் வேலையை பாருமா, போ. ஹலோ திவ்யா, எங்க இருக்க? ஊர்ல. எப்ப வருவ? இங்க கொஞ்சம் பிரச்சனை, அதை முடிச்சிட்டு தாங்க வரணும் திவ்யா. நான் அங்க வரேன். உன்னோட அட்ரஸ் சொல்லு. ஏன், என்னாச்சு? நீ முதல்ல சொல்லு. திவ்யா, இந்த பேட்டரி லோ கட் ஆயிடும். நான் வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டு கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ. என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, காஞ்ச வரத்தெல்லாம் நனைஞ்சு வச்சு. இந்த பையன் எங்க போனான்னு தெரியலையே. காலையிலேருந்து நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. திடீர்னு மழை வந்து பூரா நனைஞ்சு வச்சு. இவன் வேற எங்க போனா? அம்மா திலகா, திலகா, எங்கடா இருக்க?
சாரதா சுக்கரன் பேச ஆரம்பிச்சல. இப்பதான் ஒரு மாப்பிளைக்கு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சுண்டக்கா பையல கொப்பனுக்கும் கோத்தாளுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சவனே. அவங்களுக்கு பிறந்தவன் தான் நீயே. நாளைக்கே உனக்கும் கொக்காளுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். பார்க்கலாமா? பாப்போம். யாருகிட்ட நல்லா கொதிக்க கொதிக்க ஊத்து. அப்பதான் உன் மாதிரி நல்ல கலர் ஆகுவேன். திரு திரு அம்மா நான் இருக்கேன்டா. வா 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 செல்லம். ஓ அம்மா நீ எங்க போன என் தங்கம் பாடி அம்மா நீ எப்போ வருவ அம்மா தந்தவனி உலக படைச்சவனி பெத்த தாய் நண்பின்றி கடவுள் வேறில்ல சாமி நீதானம்மா. ஓ அம்மா நீ எங்க போன அம்மா அம்மா நீ எப்போ வருவ அம்மா. அட என்னடா திரு, ஒரு வாரம் சொல்லிட்டு ஒரு மாசம் கழிச்சு வர. போன் வேற சுவிட்ச் ஆஃப். அக்கா கூட்டு வந்திருக்கேன். என்ன கேரளா சுத்தி பார்க்கவா? இல்லைண்ணே, ஊர்ல தனியா விட்டு வர முடியாதுல்ல, அதான். தனியா விட்டு வர முடியாதா? அதான் அம்மா இருக்காங்கல்ல. அம்மா இறந்துட்டாங்கண்ணே. அம்மா இறந்துட்டாங்களா? மனுஷனடா நீ, ஒரு போன் பண்ணிருக்க கூடாது? இல்லைண்ணே, திடீர்னு இறந்துட்டதால எனக்கு யாருக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலண்ணே. சாப்பிட்டியாம்மா நீ? இவளுக்கு காது கேட்காதுண்ணே. ஏண்டா? போன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது மொபைல் பிடிச்சு 2 காதும் கேட்காம போயிடுச்சுண்ணே. என்னடா சொல்ற? சின்ன பிள்ளையா வேற இருக்கு. சரி, இப்போ எங்க தங்க வைக்க போற? என் வீட்டில் வேணா? வேணாண்ணே, நான் இங்கே தங்க வச்சுக்கிறேண்ணே. என்னடா பேசுற நீ? ஒட்ட பிள்ளைய வேற இருக்கு, இங்கே எப்படா தங்க வைப்ப? நான் வேணும்னா எங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கிறேண்ணா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மட்டும் தானே இருக்கிறாங்க. ஐயோ அண்ணே, இங்கே தங்க வச்சுக்கிறேண்ணே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. சி, என்னடா பேசுற நீ? நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான். உனக்கு ஓகேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே தங்கிக்க, உள்ளே கூட்டு போ. போமா. காலமெல்லாம் என்ன காத்திட கரஞ்ச மெழுகு நீங்க தானம்மா. உன்னை காக்க காலம் எனக்கு வரல ஏனம்மா. உன்னை விட வசந்த எதுவுமே உலகில் இல்ல உண்மைதானம்மா. உயிருக்குள்ள உயிரா ஒண்ணு சுமப்ப நானம்மா. தாயில்லா துயரம் போல வேறு ஏதம்மா.
பேசும் நொடியும் வருஷமாறுமா